காவியஸ்ரீ அப்படிங்கிற பொண்ணு டெய்லி அப்படிங்கிற குளிர்பானத்தை குடிச்சு இறந்துட்டாங்க. அதனால இப்ப தமிழ்நாடு ஃபுல்லா இருக்கிற குளிர்பான ஆலைகள் எல்லாம் அதிகாரிகள் ஆய்வு செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ் வெளியாயிருக்கு. நீங்க சொல்லுங்க, அந்த சிறுமி இறந்ததுக்கு யாருங்க காரணம்? அதை மேனுஃபேக்சர் பண்ணவங்களா, இல்ல வாங்கி வித்தவங்களா, இல்ல வாங்கி கொடுத்த பெற்றோரா? இந்த வீடியோ முழுசா பாருங்க. தயவு செஞ்சு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெல்லாம் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. இந்த நியூஸ் இன்ஃபர்மேட்டிவா இருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்ப நிலைமையில எந்த கடைக்கு போனீங்கனாலும் 10 ரூபா ஜூஸ் அப்படிங்கிறது எக்கச்சக்கமான பிராண்ட்ல வச்சிருக்காங்க. சொல்ல போனா இப்பெல்லாம் டாப் பிராண்ட்ஸ் கூட 10 ரூபா ஜூஸ் எல்லாம் விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் ஃப்ரூட்டில 5 ரூபா ஜூஸ் கூட இப்போ வருதுங்க. இந்த பெவரேஜ் கலாச்சாரம் அப்படிங்கிறது ட்ரெண்ட் ஆகிறதுக்கே முக்கியமான காரணமே இந்த டின்னு தாங்க. இதை கெத்துக்காகவும் ஸ்டைலுக்காகவும் குடிக்க ஆரம்பிச்சவங்க அதுக்கப்புறம் இதுக்கே அடிமை ஆயிட்டாங்க தாங்க சொல்லணும். நீங்க பார்த்துட்டு இருக்கிற எல்லா கூல் ட்ரிங்க்ஸுமே நல்லதா? அது குடிச்சா உங்களுக்கு எனர்ஜி கிடைக்குதா, இல்ல இதை சாப்பிட்டு ஏன் இறந்து போறாங்க அப்படிங்கிற விஷயத்தை நீங்க யோசிச்சிருக்கீங்களா? ஏன் ரீசெண்ட் டைம்ல குழந்தைங்க இந்த மாதிரி ஜூஸ் குடிச்சு இறந்து போறாங்க, ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்டு இறந்து போறாங்கிற நியூஸை நீங்க கேள்விப்பட்டு தான் இருக்கீங்க. அப்புறம் ஏன் பெத்தவங்க குழந்தைகளுக்கு இந்த மாதிரி ஜூஸ் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு இருக்கீங்க? நீங்க எதை விருப்பப்பட்டு குடிக்கிறீங்களோ அதை பார்த்து தானே உங்க குழந்தைகளும் குடிக்க ஆரம்பிக்கும். இந்த மாதிரி சம்பவம் நடக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணமே பெத்தவங்க தாங்க. இப்போ இந்த டெய்லி கூல் ட்ரிங்க்ஸ்லயே பாத்தீங்கன்னா கீப் இன் கோல்ட் அண்ட் ட்ரை பிளேசஸ் போட்டிருக்காங்க. டைரக்டா சன்லைட்ல வைக்க கூடாதுன்னு போட்டிருக்காங்க. ஆனா நம்ம ஊர்ல இருக்கிற முக்காவாசி பெட்டி கடைகள்ல பாத்தீங்கன்னா ஃப்ரிட்ஜே இருக்காதுங்க. எல்லாமே வெளியே தான் வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி வாட்டர் பாட்டில் ஆகட்டும், கூல் ட்ரிங்க்ஸ் ஆகட்டும், ஃப்ரிட்ஜில் வச்சிருக்கிறத வாங்கி குடிங்க. தயவு செஞ்சு சன்லைட் டைரக்டா படுற மாதிரி இருக்கிறத வாங்கி குடிக்காதீங்க. இன்னும் ஒரு சில பெவரேஜஸ் எல்லாம் யூடியூப்ல வீடியோலாம் சர்ச் பண்ணி பாத்தீங்கன்னா அது பாத்ரூமே கிளீன் பண்ற அளவுக்கு நல்லா எஃபெக்டிவா இருக்குதுன்னு வீடியோலாம் போட்டிருப்பாங்க. பாத்ரூமே ஒரு பெவரேஜ் கிளீன் பண்ணுது அப்படின்னு சொன்னா அது எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கறத நீங்க தயவு செஞ்சு யோசிச்சு பாருங்க. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, கடைக்கு போனாலே மேங்கோ ஜூஸ் சாப்பிட்றவங்க அதிகம். அதனாலேயே மார்க்கெட்ல எக்கச்சக்கமான பிராண்ட் வந்துருச்சுங்க. மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா இந்த 10 ரூபா மேங்கோ ஜூஸ் எல்லாருமே வாங்கி சாப்பிடுவீங்க. இது உண்மையாவே மேங்கோ ஜூஸ் தான் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது மிகப்பெரிய கேள்விக்குறீங்க. நீங்க ஜூஸ் வாங்கும் போது அதோட இன்கிரீடியன்ஸ் எல்லாம் செக் பண்ணி பார்த்தா அது உங்களுக்கே தெரியுங்க. வெறும் 30% 19% தாங்க மேங்கோவும் மிக்ஸ் பண்ணிருப்பாங்க. மற்றது எல்லாமே ஃபிளேவர்ஸ் தாங்க. எப்படியும் இது விளம்பரங்கள்ல செலிபிரிட்டிஸோட ஃபேஸ் எல்லாம் வச்சு வித்துறாங்க. ஆனா என்ன கேட்டீங்கன்னா மேங்கோ ஜூஸ்ல இருக்கிறது எல்லாமே காவாசி கூட மேங்கோ ஜூஸ் இல்ல அப்படிங்கிறதாங்க உண்மை. சரி, இந்த மாதிரி டெத் எல்லாம் அவாய்ட் பண்றதுக்கு என்ன பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கூல் ட்ரிங்க்ஸ் எல்லாம் மேனுஃபேக்சரர்கிட்ட இருந்து வாங்கி விற்கிறாங்க இல்லையா, அவங்ககிட்ட வந்து கோல்டு ஸ்டோரேஜ் இருந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ரூல்ஸ் வரணுங்க. அதே மாதிரி இந்த மேனுஃபேக்சரர்கிட்ட இருந்து வாங்கி கடைகளை கொடுக்குறாங்க இல்லையா, அவங்ககிட்ட கண்டிப்பாக ஃப்ரிட்ஜ் இருக்கணுங்க. இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அவங்களும் கொடுக்கணும். ஒருவேளை நீங்கள் கூல் ட்ரிங்க்ஸை வெளியே வைக்கிறீங்கன்னா அங்கே சன்லைட் படக்கூடாது, ட்ரையாக தான் இருக்கணும். இதை தாண்டி இந்த பெட்டி கடைகள் எல்லாம் தொங்க விட்டுருப்பாங்க தெரியுங்களா, அங்கே இங்கேன்ட்டு அந்த கூல் ட்ரிங்க்ஸ் எல்லாம் தயவு செஞ்சு வாங்கி குடிக்காதீங்க இனிமேலாவது. இந்த மாதிரி கூல் ட்ரிங்க்ஸ் கடைகள் எல்லாமே ஃப்ரிட்ஜில் வச்சிருப்பாங்க இல்லையா, அதை மட்டும் தயவு செஞ்சு இப்போதைக்கு வாங்கி குடிங்க. எனக்கு கேட்டிங்கன்னா கூல் ட்ரிங்க்ஸ் குடிக்கிறதே உடம்புக்கு நல்லது இல்லைன்னு தாங்க சொல்லுவேன். இவ்வளவு பாதுகாப்பாக வச்சு தான் ஒரு விஷயத்தை குடிக்கணும் அப்படின்னா அது பொருள் தேவையா நம்மளுக்கு? தயவு செஞ்சு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த வீடியோ ஒரு விழிப்புணர்வுக்காக போடப்பட்ட வீடியோங்க. இந்த நியூஸ் மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய நியூஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.